ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற மாட்டேங்குதா? 500 கீழேயே இருக்கா? உங்களுக்கு எப்படி 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப பேருக்கு ஒரே கேள்வி தான் இருக்கும், சப்ஸ்கிரைபர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. உண்மை என்னென்னா நண்பர்களே, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு நாள் வேலை இல்லை, அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை சரியாக ஃபாலோ பண்ணினா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். முதல்ல முக்கியமான விஷயம் கண்டென்ட். வியூவர் யூடியூபருக்கு என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அல்லது சொல்யூஷன் தேடி தான் வருவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் இது வியூவர்ஸ்க்கு என்ன யூஸ், அவன் வாழ்க்கையில் என்ன சேஞ்ச் ஆகும் இன்னும் யோசித்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க தெரியாததை தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க, எதனா முக்கியமான அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி போடுங்க காய்ஸ். வீடியோ கண்டென்ட் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணி நல்லதாக போடணும், ஓகேவா காய்ஸ்? செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து கன்சிஸ்டன்சினால் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு அது 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு கேப் விடக்கூடாது. வீக்லி ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, சேம் டே சேம் டைம் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி 6 மணிக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு 6 மணிக்கு போல் நீங்கள் முயற்சி பண்ணணும். டெய்லி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆடியன்ஸ்க்கு இது ட்ரஸ்ட் பில்டாகவும் இருக்கும். தேர்டு முக்கியமான விஷயம் வந்து வீடியோ எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் டம்ப்ளைன் போரிங்காக இருந்தால் யாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கிளிக் பண்ணணும். பார்த்துட்டு அது மாதிரி டம்ப்ளைன் நீங்கள் வைக்கணும். போரிங்காக வச்சிங்கன்னா யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க தான் இந்த ChatGPT சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து டம்ப்ளைன் சிம்பிளாக டைட்டாக டைட்டில் வந்து க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணணும் இது சொல்லுது. இது கிளிக் வந்தால்தான் சப்ஸ்கிரைபர் சான்ஸ் வரும். அதாவது வந்து இப்போ யூடியூப்புக்கு யாருன்னா வந்தாங்கன்னா மேலே நம்ம வீடியோ வந்துச்சுன்னா அது பார்த்தோன்னே அவங்க கிளிக் பண்ணுற அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அந்த தம்ப்லைன்னு சொல்லிட்டு இது ChatGPT சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். வீடியோவில் வந்து பேசுகிற விதம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ChatGPT சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து பேசணுமா. அப்புறம் வந்து சிம்பிள் தமிழில் பேசணும்னு சொல்லுது. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவங்களுக்கு புரியும்னு சொல்லுது. அடுத்தது முக்கியமாக என்னென்னு சொல்லுதுன்னா, இது கால் டு ஆக்ஷன். அதாவது வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை காய்ஸ். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT சொல்லுது. அதாவது ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி நம்ம சொல்லணும் அவங்களுக்கு வீடியோவில், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணினே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது ChatGPT. நெக்ஸ்ட்டு என்னென்னா கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணாதீங்க நண்பர்களே. கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணினா வியூவர்ஸ்க்கு இந்த கிரியேட்டர் கேர் பண்ணுறான்னு ஃபீல் வரும். அதுதான் லாயல் சப்ஸ்கிரைபர் மாறும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து வியூவர்ஸை வந்து கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணும். அது மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணிடுங்க, ரிப்ளை பண்ணாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ChatGPT சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, ஷார்ட்ஸ் போடாமல் இருக்காதீங்க, அதை கண்டிப்பாக போடுங்க. ஷார்ட்ஸ் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ யூடியூப்பில். அதனால சொல்லிட்டு ஷார்ட்ஸ் டெய்லியும் ஒன்று போட்டோன்னா அது வந்து புது ஆடியன்ஸை வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பேட்டியன்ஸ்னு சொல்லுது. அதாவது 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லுது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பிக் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலுமே 100 சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலுமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீங்கள் எஃபர்ட் விடாமல் கண்டினியூ பண்ணினா சப்ஸ்கிரைபர்ஸ் தானாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டே பை டே நம்ம எஃபெக்டை மட்டும் விடாமல் நம்ம இன்றைக்குனே எஃபெக்ட் போடுறோமோ அதே மாதிரி நாளைக்கும் அதே எஃபெக்ட் போட்டால் நம்ம சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆக ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.